500 அசில் கிராஸ் குஞ்சு வளர்த்தேன்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா இந்த மழை தண்ணி எல்லாமே இந்த டேங்க் வந்துடுங்க. இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மழை தண்ணி வந்துடும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்ணி காய வச்சு இந்த டேங்கில் விட்டுக்குவோங்க. அப்புறமா இதில் வந்ததுக்கப்புறமா நம்ம மேல் டேங்கில் ஏற்றி விட்டுக்குவோம். அது வந்து தண்ணி காய வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி வந்து காய வைக்கிற அடுப்புங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பழைய ஆயில் இதில் ஊற்றிட்டோம்னாக்கா இந்த வழியே உள்ளே போய் நம்மளுக்கு நல்ல தீ எரியுங்க. இது வந்து இப்போ சும்மா இருக்குங்க. அடுத்த குஞ்சு வந்து அதிகமாக வரும்போது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக இதை வச்சுருக்கிறேங்க. இது வந்து நல்லா சூடு எரியிற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அடுப்பு செஞ்சு நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வந்து இந்த அடுப்பை வந்து நம்ம நல்லா எரியிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறோங்க. இந்த பேரலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பு வந்து எரியுங்க. இதில் வந்து விறகு போட்டு வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விறகு காய் போட்டுக்கிறோங்க. விறகு போட்டுக்கலாம், இல்லைனாக்கா தேங்காய் தொட்டி உள்ள போட்டு மூடி வச்சு இதில் வந்து சந்தில் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து ஈரமண் வச்சு அடைச்சிட்டோம்னாக்கா தீயை வந்து எரிச்சோம்னாக்கா இந்த உள்ளே இருக்கிற பைப் வழியாக ஜுவாலை வருங்க. இது பார்த்திங்கன்னா வந்து கறி மாய்க்கு நம்மளுக்கு உள்ளே போட்டு வச்சோன்னா விறகு வந்து கறி ஆகிக்குங்க, தீ வந்து நம்மளுக்கு எரிஞ்சுக்குது. உள்ளே பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து சூடாகி வரும்போது இதுக்கு வந்து புகை வராதுங்க. புகை இல்லாமல் எரிக்கி அப்புறம் வந்து நம்மளுக்கு டைம் வந்து நம்ம சேவ் ஆகுங்க. பற்ற வச்சு விட்டோம்னா அது பாட்டுக்கு வந்து இதில் வந்து சோலையில் வந்து இது தண்ணி காஞ்சிக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பேரில் வச்சுருக்குறோம். இது வந்து ஒரு 250 லிட்டர் பிடிக்கிற பேரலுங்க. நம்ம வந்து அப்பப்போ தேவைங்கிற போது நம்ம தண்ணி காய வச்சுக்கிறோம். உள்ளே வந்து தண்ணி விட்டோம்னாக்கா சூடாகிக்குங்க. அப்புறம் ஓசை போட்டு உறிஞ்சி நம்ம இந்த தொட்டியில் வந்து விட்டுக்கிறோங்க. ஓசை மேலே இருக்கிறனால ஓசை போட்டு உறிஞ்சி விட்டோம்னா அதில் தொட்டியில் ஏற்றிக்கிறோங்க. அப்புறம் அப்போ குறை 2 நாளைக்கு வரைக்கும் நம்ம டேங்க் கோழி பண்ண டேங்க்கு ஏற்றிக்கிறோங்க. இது வந்து இந்த மாதிரி அடுப்பு வந்து செட் பண்ணியிருக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா புகை வராதுங்க, நல்லா காற்று மாசுபடாது, புகை இல்லாமல் எரியுங்க. கறி சூறவங்களாம் பார்த்திங்கன்னா கிழக்க வந்து நிறைய வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கனாக்கா கறி சுடும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கால் விட்டுறாங்க. மேலே வந்து மச்சியம் போட்டு தான் கறி சுடுவாங்க. அதில் வந்து நிறைய கால் வந்து போட்டு விட்டுறாங்க. அதில் வந்து நிறைய விபத்துகள் நடக்குன்னு சொல்லி போட்டு இந்த மெத்தடை கண்டுபிடிச்சிங்க. இது வந்து நம்ம அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டா பார்த்திங்கன்னா உள்ள ஒரு பைப் இருக்குது. உள்ளே வந்து நம்ம போட்டு எல்லாம் போட்டு வச்சு மூடி வச்சு தீயை பற்ற வச்சோம்னாக்கா ஒரு 1/2 மணி நேரம் இந்த அடுப்பு எரிஞ்சிடும். அதே தீ பிடிச்சிங்க. அதே எரிஞ்சு வந்து புகை இல்லாமல் ஜுவாலை மட்டும் வந்து தண்ணி காஞ்சிங்க. நம்மளுக்கு வந்து கறியும் கிடச்சிக்குது, தண்ணியும் காஞ்சிக்குது. இது வந்து நம்ம இளங்குஞ்சில் வந்து குஞ்சுகளை சூடு கொடுக்குறதுக்கு இந்த கறியை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோங்க. சார்கோல் வந்து பயன்படுத்திக்கிறது. சார்கோல் மேக்கிங் வந்து இது வந்து ஒரு ரொம்ப சிறந்த தொழில்நுட்பமாக இருக்குது. கண்டுபிடிச்சிங்க. இது வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் கறியை புகை இல்லாமல் நம்ம எரிக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி ஒன்றா பண்ணி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஒன்றா நிறைய ஃபெயிலியர் ஆச்சுங்க. அதை வந்து மாற்றி கொண்டு வந்து செஞ்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா உள்ள ஒரு பைப் நிறுத்த வச்சுக்கிறேங்க. உள்ள கேஸ் போகிறக்கு ஒரு பைப் வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி பைப் வச்சு இது ஒரு தொழில்நுட்பங்க. இந்த தொழில்நுட்பத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும்னா உள்ள ட்ரம்முக்குள்ளே வந்து கறி மரத்தூள் எது வேணாலும் போட்டுக்கலாங்க. தேங்காய் தொட்டி இந்த மாதிரி மரத்தூண்டுகளை உள்ளே போட்டு அடுக்கி இந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா ஈஸியாக வந்து நம்மளுக்கு சார்கோல் மேக்கிங் பண்ணிக்கலாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தேடு. இது அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணுங்க. அதை பற்றி கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது சார்கோல் வைக்கும்போது இது வந்து லீக்கேஜ்லாம் மண் வச்சு அடைக்கணும். அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பாக்ஸ் வடிவமைக்கிறேங்க. அந்த பாக்ஸ் போட்டோம்னாக்கா ஈஸியாக வந்து நம்மளுக்கு பண்ணிக்கலாங்க. இந்த சார்கோலத்தை வந்து கோகனட் சார்கோலுங்க. நம்ம வந்து கோழிக்கு தண்ணி காய வச்சுட்டு அதுலேருந்து வர்ற இதை வந்து நம்ம குஞ்சுகளுக்கு சூடு கொடுக்குறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே ஈவனாக வந்து நம்மளுக்கு காஞ்சி வந்துடுங்க. இது வந்து தண்ணி படாதுங்க. இந்த நம்ம கறி சுடும்போது தண்ணி படாதுங்க, அது புகை வராது. இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது போட்டு நம்ம பண்ணக்குள்ளே விட்டு பானையில் போட்டு சூடு கொடுத்து வச்சோம்னாக்கா பானையில் வந்து வெடிக்கிறது இருக்காதுங்க. இல்லை வெளியில் வாங்கினீங்கன்னா வந்து தண்ணி ஊற்றிடுவாங்க. அது வந்து உள்ளே வந்து வெடிச்சுக்கிட்டே கிடக்கு. பண்ணையில் வந்து தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது வந்து வெடிக்காதுங்க. நம்ம தண்ணியும் காய வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு விறகாம் பயன்படுத்துக்கு. இதில் ஒரு நம்மளுக்கு ஒரு வருமானம் பண்ணிக்குது. பார்த்திங்கன்னா நல்லா காந்துக்குது. அப்படியே சலங்க மாதிரி சத்தம் படுத்து பாருங்கள். நல்லா காஞ்சி ஒரே ஈவனாக காஞ்சி வந்துருங்குது.